friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல small sentence தான் பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற small sentence தான் பார்க்க போறோம். சோ இது மாதிரி சென்டென்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் பேசிக் லெவல்ல இருந்து நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ணா மட்டும்தான் நம்ம டைரக்டா எடுத்த உடனே இங்கிலீஷ் ஃபுல்லா ஃப்ளூயன்சியா பேச முடியாது. பேசிக் இங்கிலீஷ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி சின்ன வேர்டிங்ஸ்ல இருந்து சென்டென்ஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் நம்மளால பெரிய சென்டென்ஸும் நம்மளால மேக் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உட்காரு, இங்கே உட்கார் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா sit here. இங்கே உட்கார் அப்படின்றதுக்கு sit here. வேகமா ஓடு அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ அதுக்கு இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா run fast. ஓடு அப்படின்றதுக்கு run, வேகமா அப்படின்றதுக்கு fast, run fast. அப்ப நீங்க நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப நீங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல, சோ அப்ப நீங்க அப்படின்றதுக்கு and you அப்படின்னு கேட்கணும். இப்ப நீங்கலாம் போங்க அப்படின்னா நான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல யாராவது வந்துட்டு நீங்கலாம் ஃபர்ஸ்ட் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப நீங்க வரலையா அப்படின்னு கேட்போம்ல, சோ அப்ப நீங்க அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா and you அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இதை உபயோகி. இது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. இது எதுக்காவது இந்த பொருளை யூஸ் பண்ணுங்க, இந்த பொருளை உபயோகிங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா யூஸ் திஸ். நெக்ஸ்ட், என் உடல்நிலை சரியில்லை, எனக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா I'm sick. இந்த ஐம்ன்றத எப்படி ஃபுல் ஃபார்ம் எழுதலாம்னு பாத்தீங்கன்னா I am அப்படின்றது தான் ஷார்ட் ஃபார்மா I'm அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? I'm sick அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நினைவில் கொள். நான் சொல்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நினைவுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ரிமெம்பர். நெக்ஸ்ட் ஒன், அமைதியா இரு. நான் சொல்றதை கேட்டு அமைதியா இரு அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா be quiet. என்ன நம்பு, நான் சொல்றதை நம்பு, நான் சொல்றது உண்மைதான், நம்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா trust me. ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன நம்பு ப்ளீஸ் அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு வந்து trust me அப்படின்னு சொல்லணும். ராம் செல்கிறான். இப்ப வந்து ராம் செல்கிறான், ஏதோ ஒரு பையன் வந்துட்டு போறான் அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ராம் கோஸ். செல்கிறான் அதாவது இப்ப நிகழ்காலத்துல நடக்குது, அதனால ராம் கோஸ். இல்லைன்னா ஒரு பொண்ணா இருந்தா கவிதா கோஸ். அது மாதிரி அந்த பேர் போட்டு பேர் வந்து மாறலாம், ஆனா கோஸ்ன்றது செல்கிறான் அப்படின்றதுக்கு கோஸ். ஓகேங்களா? செல்கிறாள் அப்படின்னாலும் கோஸ் தான் வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல பேர் மட்டும் தான் மாறும். கவிதா செல்கிறாள் அப்படின்னா கவிதா கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவர் நடக்கிறார் அப்படின்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அவர் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல he. நடக்கிறார் அப்படின்னும் போது walks. பிரசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தில் நடக்கிறதுனால walks அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நிகழ்காலத்துல மட்டும் இல்லாம he, she, it இல்லைன்னா இது மாதிரி நேம் அப்படின்னு வந்துச்சுன்னா வேர்போட என்ன சேர்க்கணும்னா எஸ் சேர்க்கணும். ஓகேங்களா? வேர்போட எஸ். ஏன்னா வந்து இதை வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவோம். he, she, it இல்ல தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவோம். அதுக்காக வேர்ப் கூட என்ன சொல்லணும்னா எஸ் அப்படின்றத சேர்க்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், ஸ்பீச், பேச்சு போட்டி, லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோஸ் கண்டிப்பா தேவைப்படும். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.